எல்லாரும் வாங்க. உரங்காம்பட்டிக்கு பக்கத்தில் வெள்ளனூரில் வல்லடியார் கோவில் பொங்கல் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருமே நகரத்தார் எல்லாரும் ராவுகாலம் முடிஞ்சோடனே 4:30 மேலே பானை வச்சு, பானை நல்லா காஞ்ச உடனே உப்பு அள்ளி போடுவாங்க. அது சடன்னு வெடிக்கும். அப்போ பாலை காலையில் வாங்கின பால் வேடு கட்டி வச்சுருப்பாங்க. அதை சிலர் அங்கேயே காய்ச்சுவாங்க, சிலர் அப்போதைக்கு வாங்கி காய்ச்சுவாங்க. அப்போ தான் ஊர்லேருந்து வரவுங்க அதை ஊற்றி சட்டியை கவுத்து வைப்பாங்க. அது திரியாமல் பொங்கி வரும். அப்புறம் என்ன பண்ணுவான், நம்ம கைக்குத்தல் அரிசி பச்சரிசி அன்னைக்கு தான் பச்சரிசியை தொடுவாங்க. அதை கிளைய மாட்டாங்க. பாலிலே பொங்கல் அப்படி வேகும். ஒரு துளி எடுத்து சாப்பிட்டாலே அமிர்தம் மாதிரி இருக்கும். அம்பலாறு வெள்ளாளர் அவங்க அந்த காலத்தில் பரம்பரையாக அந்த சாமியை கும்பிட்டவங்க இங்கே ரொம்ப ஒரு விரதமாக இருந்து மாவு தொடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் முளைச்சி வந்த வெள்ளடியார் சிவராத்திரியிலேருந்து அதாவது இடிக்காமல் புடைக்காமல் சத்தம் இல்லாமல் இருப்பாராம். அதனால எந்த சத்தமும் இல்லாமல் குளித்து முழுகி நம்ம புழுங்கரிசியில் பழைய கஞ்சி கூட குடிக்கலாம். அதில் என்ன வேணாலும் புழுங்கரிசியில் தக்காளி சோறு போடலாம், என்ன வேணாலும் கிண்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறா, எல்லாரும் நூடுல்ஸ் கிண்டுறாங்க, சேமியா கிண்டுறாங்க, ரவை கிண்டுறாங்க, அரிசி உப்புமா கிண்டுறாங்க. சில பொம்பளை பிள்ளைய சம்மந்தப்புறம் இருக்கவங்க பக்கத்தூரில் இருக்கவங்க அவிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க பலகாரம். ஆனால் ரொம்ப விரதமாக இருக்கவங்க உச்சி பொங்கல் பார்க்குற வரைக்கும் இந்த தேங்குளம் பச்சரிசியில் பண்ண பலகாரம், பச்சரிசி சம்மந்தப்பட்டதை எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ விரதமாக இருப்பாங்க. புரகாரம் வருவாங்க. சிலர் அங்கேயே போய் வல்லடியார் கோயிலில் இது நடக்கணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், வீடு வாங்கணும், அதாவது என்ன பண்ணுறது, குழந்த பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு 10 நாள் அங்கேயே இருப்பாங்க. அந்த காலத்தில் தரையில் படுத்து ஒரு முட்டியில் கஞ்சி பொங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வசதி இருக்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு வீடுகளில் போய் தங்குறாங்க. அங்கேருந்து வெளியே சாப்பாடு வருது. அதெல்லாம் வரக்கூடாது. வல்லடியார் கோயில் விரதம்னா நம்ம வல்லடியார் கோவிலே தான் இருக்கணும், இருந்து விரதமாக இருக்கணும். 2 நேரமும் புரகாரம் வரணும், வல்லடியாரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வல்லடியார் கோயில் விரதம். வல்லடியார் கோயிலில் தங்குறது கொள்வது எல்லாமே பாருங்கள். நாள் வச்சதுலேருந்து நாள் வைக்கிறது தான் இது. வல்லடியார் கோயில் நாள் வைக்கிறது விரதம். காப்பு கட்டுறது பாருங்கள். அவங்க ஆச்சாரியர்லாம் இதுக்கெல்லாம் ஆச்சாரியர் தான் வருவாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. ஆச்சாரியருக்கு தான் அந்த இது இருக்குது, சடங்கு சம்பிரதாயம்.